Hi, hello friends. நான் உங்களோட பிரீத்தி ஜெகதீஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லோட் ஸ்டிட்ச், லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் தாங்க பார்க்க போறோம். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த பேட்டர்ன் இதில் ஒட்டிட்டேன். இதுல இருந்து லோட் எம்போஸ்டா தெரியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு லோட் ஸ்டிட்ச் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு முதல்ல நான் அந்த பேடை ஒட்டிட்டு அந்த ஹோல்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணத இடத்துல இருந்து ஒரு லாங் ஸ்டிச் எடுத்துட்டு அந்த அவுட்டர் லைன் மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுதான் நாட் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. திரும்ப அகெயின் ரொட்டேட் பண்ணி பேக் சைடு நம்மளை பார்த்த மாதிரி நீடில் கொண்டு வந்து அங்கே ஒரு லாங் ஸ்டிச், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இதே மாதிரி திரும்ப நம்ம போட்டுட்டு வரணும். இங்கே போட்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னா, சின்ன செயின் ஸ்டிச் போடணும், திரும்ப லாங் ஸ்டிச், அகைன் ஒரு குட்டி நாட் ஸ்டிச். இது மாதிரி போட்டுட்டு வரும்போது இந்த இடத்துல பார்த்துருக்கீங்கல்ல, இங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னா நமக்கு கேப் தெரியுது. அது மாதிரி கேப் தெரியாமல் இருக்குது. லோல் போடும்போது இது மாதிரி கேப் தெரியும். அப்படி தெரியாமல் இருக்குன்னா அந்த ஒரே இடத்துல வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஒரு மூணு ஸ்டிச் போடலாம். போட்டு நம்ம அந்த த்ரெட்டு தெரியாமல் நம்ம மறைச்ச பிறகு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே நான் போட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த செயின் போடுறப்ப இடையில கேப் தெரிஞ்சது இல்லைங்களா? இந்த கேப் தெரிகிறப்ப நம்ம என்ன அர்த்தம்னா, நம்ம செயினை கொண்டுட்டு போயிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம லாங் செயின் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம அப்படியே போட்டுட்டு போனோம்னா ஸ்டிச்சஸ் ஆகட்டும் இல்லை டிசைன் ஆகட்டும் நீட்டாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அதை பிரிச்சுட்டு திரும்ப வந்துட்டு எடுத்துட்டு திரும்ப நம்ம செயின் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, செயின் ரொம்ப நீட்டாக ப்ரெசன்டேஷன் வந்து அழகாக கிடைக்கும். அதே மாதிரி ரொட்டேனாக நம்ம என்ன பண்ணோம்னா, லாங் செயின் அண்ட் ஒரு நாட் சின்ன செயின் பின்னாடி திருப்பவும் அதே மாதிரி லாங் செயின், சின்னதாக ஒரு செயின் போடணும். இது மாதிரி ரொட்டேட்டாக போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன், லோட் ஸ்டிச் வீடியோஸ் போட்டிருக்கேன். லோட் ஸ்டிச் எப்படி போடணுன்றது நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரியலைன்னா திரும்பவும் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ புரியும். நான் இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேன். சம் இஷ்யூஸால் நான் என்னோடய வீடியோஸ் வந்து ட்ராப் ஆகி நின்றுச்சு. நான் இதோடு நிறுத்திக்காமல் இடையில் டெரகோட்டா ஜுவல் மேக்கிங்ஸு, அப்புறம் ஃப்ளார் வெயினி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், இது மாதிரி எல்லா வீடியோஸும் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த பேட் ஒட்டும் போது என்ன பண்ணணும்னா, அப்படியே திலகம் ஷேப்புக்கு ஒட்டாமல் 2 அளவு ஷேப்பாக எடுத்து கட் பண்ணி அப்புறம் ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே ஒட்டிட்டேன், உங்களுக்கு காட்டலை. நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து இதை எப்படி ஒட்டணுன்றதை நான் காட்டுறேன். அதே மாதிரி செயின் போடுறப்பையும் சரி, உங்களோட த்ரெட்டு வந்து என்ன ஆகணும், நீட்டாக அழகாக நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸஸுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, எந்த ஒரு நூல் கட்டாகாமல் போடுறத நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போது இடையில் சப்போஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த செயின் ஸ்டிச் போடுறப்ப இடையில் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிடுதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி போட்டு இருக்க செயினில் அகெயின் த்ரெட்டை விட்டு நாட் போட்டு திரும்பவும் என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்ன ஆகாது, உங்களுக்கு நூல் கட்டானது தெரியாமல் ரொட்டேனாக வரும். என்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 7200337543 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு என்கொயரிக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த நம்பரில் என்னோடய கிளாஸஸ் எல்லாமே
பிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் ஒர்க் அகாடமி என்ற இன்ஸ்டியூட்டில் நான் நடத்திட்டு இருக்கேன். என்கிட்டயும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். எல்லா கிளாஸஸுமே கிளாஸில் பசங்க படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு எதனா டிசைன்ஸஸ் உங்களுக்கு போடணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டிசைன்ஸை நான் உங்களுக்காக போடுறேன். இல்லை டவுட்ஸ் எது இருந்தாலுமே கிளாஸ் வைஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே என்னை கேளுங்க. அதுக்கான உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த கிளாஸுக்கான எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னோடய ஸ்டிச்சஸ் இங்கே முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. அந்த எட்ஜஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த பாயிண்ட் டிப்பில் போட ஷார்ப்பாக கொண்டுட்டு வரும்போது சின்னதாக போகிற செயின் ஸ்டிச் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இப்போ அங்கே நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நாங்கள் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செயின் போட போகிறேன். நான் செயின் போடுறப்ப அந்த எட்ஜில் இருந்து போடாமல் கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் அந்த எட்ஜ் லீஃபோட எட்ஜஸ் கரெக்டாக ஷார்ப்பாக தெரியணுன்றதுக்காக அந்த எட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து நான் செயின் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஃபுல்லாகவும் செயின் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொழுது உள்ள த்ரெட்டை நீங்கள் நேராக இழுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடும் அந்த நாட்டு. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எப்படி போட்டிருக்கேன், இந்த லீஃப் ஸ்டிச் எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு. இது போல் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் இல்லாமல் நிறைய பேருங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தர் இல்லாமல் கேதர் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் அந்த டவுட்ஸ் எனக்கு தெரியலனாலும் நான் விசாரித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதையும் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.